முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கவனிங்க. போன வருஷம் கேட்டது ப்ராடக்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் P and Q இஸ் ஈக்குவல் டு ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ஏ டூ மேட்ரிக்ஸ்னா Pன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, Qன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு ஆன்சர் என்னப்பா வருது? டயகனல் மேட்ரிக்ஸ் வருது. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆர்டர் ஆஃப் Q இஸ் 3/2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆர்டர் என்னது? 3/2ன்னு சொல்றாங்க. இது கிளியரா? தென் ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் Q. இதோட ஆர்டர் என்ன சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா பாருங்களேன். டயகனல் மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லி தெரியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னது? ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றப்ப ஃபைனலா வரப்ப 2x2 வரணும், இல்ல 3x3 வரணும். அதாவது n/n ஃபார்மேட்ல வரணும். இது புரிஞ்சிச்சா? அப்ப ஆர்டர் ஆஃப் P எப்படியா இருக்கும்? இங்க 3 இருந்தா கண்டிப்பா இங்க 3 இருக்கும். கரெக்டா? அப்பதான் நம்ம ரெண்டுத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் இங்க என்ன எலமெண்ட் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சரா சொல்லுவோம். அப்ப இங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இங்க 2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இங்கேயும் என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்ப இதுக்கான ஆர்டர் என்னப்பா? 2/3 தான் இருக்கும். நல்லா பாருங்க, இது 2/3 தான் இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஆன்சர் தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சரா வரும். டயகனல் மேட்ரிக்ஸ்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்ப இதுக்கான ஆர்டர் என்னது? 2/3 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் சால்வ் பண்றேன். எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அடுத்த ஒரு மேட்ச் வீடியோ சந்திப்போம். பாய்.